கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு உளுந்து மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்கு 2 எக்ஸ்ட்ரா சாமான்கள் போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உருட்டு உளுத்தம் பருப்பு நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு. இது ரெண்டும் தான் அந்த இன்க்ரீடியண்ட்டு. இதெல்லாம் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா வடை போடுறதுக்கு 2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் நம்ம வடை பொரிக்க தேவையான அளவு. நம்ம இதில் அரிசியும் கடலைப்பருப்பும் போடுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயும் உறிஞ்சாது, நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல கோல்டன் கலராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அரிசி, அது மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையும் நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறிச்சினாலுமே நமக்கு எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும் நம்மளோட வடை. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் நல்லா தண்ணி தெளித்து ஆட்டி இந்த மாதிரி திக்காக இருக்கணும். வடை மாவு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் போல் மாவு எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியில் நம்ம மாவு பொத்துன்னு மிதக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வடை நல்லா பொதுன்னு நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும். கடைசியாக உப்பு போட்டு ஒரு சுற்றிட்டு வலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண உடனே வடையை போட ஆரம்பிச்சிடணும். வெங்காயம் இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லேட்டாக போட்டிங்கன்னா எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் நம்மளோட வடை. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு போடணும் அப்படின்னா உப்பு போடாமல் மாவை வழிச்சிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தள்ளிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வடை எப்போ போட போகிறோமோ அப்போ வெங்காயம் உப்பெல்லாம் போட்டிங்கன்னா வடை எப்பயுமே நல்லா வரும். இப்போ நான் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்குது. அதில் ஒரு பால் போட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டிங்க அப்படின்னா வடை ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப புகை விடுற அளவுக்கு சூடாகக்கூடாது. நல்லா போட்டோன்னே மேலே வர அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ நல்லா எல்லா வடையுமே இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எந்த வடையுமே போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு சைடு நல்லா லைட்டாக கோல்டன் கலர் ஆற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வடை குத்தி இல்லாதவங்க இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுவும் நல்ல நீளமான கத்தியாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், சின்னதாக இருந்தால் கை சுட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொதுன்னு எண்ணெய் உறிஞ்சாமல் நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் நல்ல கோல்டன் கலரில் நம்மளோட வடை தயாராகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வடையும் சூப்பராக வரும். இது சாம்பார் சட்னி ஓட சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா வடை எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.